வாழ்க குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாந்தி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இந்த அமர்வினை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து நடத்தி வரும் இணைய வழி கூட்டுத்தவங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அனுபவம் வாய்ந்த மூத்த பேராசிரியர்களின் சிறப்பு சிந்தனை இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்துள்ளவர் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஐயா அவர்கள் முதுநிலை பேராசிரியராக அருட்சேவை செய்து வருகிறார்கள். ஞான ஆசிரியர் விருது உலக சமுதாய சேவா சங்கத்தால் தரப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னை மனவளக்கலை யோக பயிற்சிகள் இணைத்துக் கொண்டு தத்துவங்களை இதன்படி எடுத்துக்கொண்டு கற்று உலக மக்களுக்கு போதித்தும் வருகிறார்கள். ராசிபுரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவராகவும் அருட்கள் தொண்டு செய்து வருகிறார்கள். தொழிலாக போல்ட்ரி மெடிசின் ஹோல்சேல் தொழில் செய்து வருகிறார்கள். பல மன்றங்களுக்கு சென்றும் ஐயா அவர்கள் அருட்சேவை செய்து வருகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் நம்மோடு இன்று இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் மோன நிலை எனும் சிந்தனை பொருளில் சிறப்பு சிந்தனை அளிக்க உள்ளார்கள். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பிலும் இங்கு குழுமியுள்ள சிந்தனையாளர்கள் சார்பிலும் ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா, நீங்க துவங்கலாம் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கேக்குதுங்களாமா? வாய்ஸ் கேக்குதுங்க ஐயா, கிளியரா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். திருவரலாம் அந்த மெய்ப்பொருள் தனக்கு உணர்த்தியதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தீய வினை பதிவுகளை எல்லாம் தூய்மை செய்து கொண்டு அருள்ஜோதி வள்ளல் பெருமான் தனக்கு எதிர் நின்று உணர்த்தி சென்ற அருட்பணியில் தன்னை பூரணமாக இணைத்து கொண்டு நன்று எனத்தான் உணர்ந்தவற்றையெல்லாம் இந்த நானிலம் முழுவதும் பயனுற வேண்டி அயராமல் அருள் தொண்டாற்றி தனது சூக்குமுடலால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்களை நினைவு கூறுகிறோம். அவரை மதித்து போற்றுகின்றோம். அவருடைய ஆசியும் அருளும் எப்பொழுது நமக்கு கிட்டிக்கொண்டே இருக்குமா. சுவாமிஜி அவர்கள் சுகமாக எழுந்தருளி நம் அனைவரின் உடலிலும் உயிரிலும் அறிவிலும் கலந்து இன்றைய பொருள் பற்றி, அதாவது மோன நிலை என்ற பொருள் பற்றி எம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு சுவாமிஜி அவர்களே எந்த அளவில் விளக்கம் கொடுத்தால் நாம் எல்லோருக்கும் புரியுமோ அந்த அளவில் சாமிஜி அவர்களை நமக்கு விளக்கம் கொடுப்பாராக. அவருடைய திருப்பாதங்கள் தொட்டி வணங்கி இந்த காலை பொழுதிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியை திருமதி ரேவதி சிவகுமார் அவர்களுக்கு எமது வணக்கங்களும் நன்றிகளும். இந்த ஜூமிலே இணைந்திருக்கக்கூடிய நார்வே நாட்டு அனைத்து மனவளக்கலை மன்ற அன்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அறங்காவலர்களுக்கும் எமது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். சான்றோர் பெருமக்களே, இன்றைய பொழுது நாம் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும்.
இந்த நார்வே டென்மார்க் இந்த ஜூம் இணைப்பிலே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பு தத்துவ விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருப்பதிலே அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட பொருள் மோனநிலை. மோனநிலை என்பது ஒரு அற்புதமான தத்துவம். ஆன்மீக பயணத்திலே உச்சபட்சமான ஒரு அற்புதமான நிலை. இறைநிலை நோக்கிய பயணத்திலே அந்த பேரின்பத்திலே முழுமை பெற்று அந்த முழுமையோடு ஒன்றிணையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு பெயர்தான் மோனநிலை என்று மகான்கள் சொல்லுகிறார்கள். நண்பர்களே, இந்த மோனநிலை என்பது நாம் எல்லோரும் புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமானது அல்ல. எனவே ஒரு அரை மணி நேரம் இந்த ஜூம் இணைப்பிலே நாம் அனைவரும் அமர்ந்து மற்ற வேலையை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூம் ஆன் பண்ணி வச்சுட்டு மற்ற வேலைகளெல்லாம் கவனிப்பார்கள். அப்படி கவனிக்கிற பொழுது இந்த சப்ஜெக்டை நாம் விளங்கிக் கொள்வது என்பது அதி சுலபம் அல்ல. கூடவே வர வேண்டும். கண்களை மூடி அந்த செவி மடுத்து அதை கூடவே நீங்கள் வருகிற பொழுது ஓரளவுக்கு நம்ம அந்த மோனநிலை என்பது என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லது புரிந்து கொள்ள முடியும். புரிதல் என்பதுதான் உணர்தலுக்கு அடிப்படை. எனவே நண்பர்களே, ஒரு அரை மணி நேரம் நீங்கள் என் கூடவே நீங்கள் பயணித்தீர்களேயானால் உங்களால் நான் மோனநிலைக்கு உயர முடியும். எனவே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், கூடவே வாருங்கள், என்னை உயர்த்துங்கள். நண்பர்களே, நாம் எல்லோரும் ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எதற்காக ஆன்மீக பயிற்சியில் நாம் ஈடுபட வேண்டும்? அன்றாட வாழ்க்கையில் நாம் பொருளீட்டி பொருளாதாரத்திலே உயர்ந்த சொபிஸ்டிகேட்டட் வாழ்க்கை வாழ வேண்டுமே தவிர எதற்காக நாம் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும்? அப்படி இந்த ஆன்மீக வாழ்க்கையில் என்னதான் இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மனிதனும் இந்த பூ உலகத்திலே பிறந்ததனுடைய நோக்கம் only to attain the enlightenment அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேரின்பத்தை அடைவதற்காகத்தான், இறை ஞானம் பெறுவதற்காகத்தான், மோன நிலையை அடைவதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே மனிதர்களாக அவதரித்திருக்கிறோம் என்று மகான்கள் சொல்லுகிறார்கள். அதாவது நாம் அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்க நம்முடைய மனம் இறைநிலை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் நம்முடைய வினை பதிவுகள் இருக்கு பாருங்க, நல்ல வினை பதிவுகளாக இருந்தாலும் சரி, நல்லது அல்லாத வினை பதிவுகளாக இருந்தாலும் சரி, அதுவும் பயணித்துக் கொண்டே இருக்கும். இப்ப நம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மீக பயணமும் வேண்டும், வினைப்பதிவுடைய பயணமும் நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நடந்து கொண்டே தான் இருக்கும். நல்லதும் நடக்கலாம், நல்லது அல்லாததும் நடக்கலாம். நம்மை கேட்டு இதுவரை ஏதாவது நடந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. விவேகானந்தர் சொல்வார்கள், எப்பொழுது நீ விரும்பியது கிடைக்கவில்லையோ, எப்பொழுது நீ விரும்பாததெல்லாம் நடக்கிறதோ, அப்பொழுது உனக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்ற. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவரவர் வினைப்பதிவுக்கு தக்கவாறு எது நடக்குமோ அதை நடந்தே தீரும். ஆனால் இவ்வாறு பயணிக்கக்கூடிய இந்த வினைப்பதிவுகளுடைய விளைவுகளை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால்
அதற்கு முழு முதற் காரணமே நான் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். பிரேக் ஆகாம போயிட்டே இருக்கணுங்க. அத்தகையான ஆன்மீக பயணம்தான் நம்மை அனைவரையும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இன்பங்கள் வந்தாலும் சரி, எந்த விதமான நிலைப்பாடுகள் வந்தாலும் சரி, இவற்றோடு நம்ம ஆன்மீக பயணம் மேற்கொள்கிற பொழுது, அதாவது இறைவனை நோக்கி நம்ம பயணிக்கின்ற பொழுது, பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் என்று வள்ளுவப் பெருந்தகை சொன்னது போல, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்ம இனிதாக இறைவனை நோக்கி பயணிக்க முடியும். அவ்வாறு பயணித்து 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 நம்ம ஆன்மா எல்லா துன்பங்களிலும் விடுதலை அடைந்து பேரின்பத்தோடு லயமாகி அந்த பேரின்ப நிலையிலேயே எப்பொழுது நம்ம வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து கொண்டு அந்த பேரின்பத்தையே அனுபவித்துக் கொண்டு அதற்கு பிறகு இந்த ஆன்மா மோன நிலையை அடைந்து பிறவி பிணியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த ஆன்மீக பயிற்சி. நாம் அனைவரும் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் என்பது அந்த பேரின்பத்தை அடைவதற்காகத்தான். அந்த பேரின்பத்தோடு திளைத்து 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 அதன் பிறகு மோன நிலை அடைவதுதான் நம் மனித பிறப்பினுடைய நோக்கம் என்று முனிவர்கள் மகரிஷிகள் எல்லோரும் கூறுகிறார்கள். அப்ப மோன நிலை என்றால் என்ன? அவரை நாம சொல்றோம், அவர் மோன நிலையில் இருக்கார், நம்ம கூப்பிட்டா அவருக்கு ஒன்றும் கேட்காது, பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி கிண்டலாக கூட சில இடத்துல நாம சில பேரை சொல்வது உண்டு. மோன நிலை என்பது இறை உணவின் உச்சக்கட்ட நிலை, மூச்சு அடங்கிய நிலை அப்படின்னு சொல்றாங்க. முனிவர்கள் எல்லாம் மூச்சு அடக்கி விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது ஆழ்ந்த நம்முடைய அறிவுக்கு சிந்தித்து பார்த்தமையானாலும் கூட இது சாத்தியமே. மூச்சற்ற நிலை என்று சொல்வார்கள், ஆனால் மூச்சு இருக்கும். பேச்சற்ற நிலை என்று சொல்வார்கள், உயிரற்ற நிலை என்று சொல்வார்கள், மனமற்ற நிலை என்று சொல்வார்கள். ஆனால் உடல் இயக்கம் நின்றுவிடும், மன இயக்கம் நின்றுவிடும், உயிர் இயக்கம் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கும். மூச்சு இருப்பது போல தெரியவே தெரியாது. இதைத்தான் மோன நிலை என்று சொல்லுகிறார்கள். இந்த நிலை வருவதனால் என்ன பயன் என்று கேட்டோமையானால், இறைவனாகியே நம்ம அந்த இறை இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டே இருப்போம். இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் இந்த மோன நிலை நமக்கு சாத்தியம் ஆகுமேயானால் அந்த இறை உணர்வு, இறை இன்பம், இதை தவிர வேற ஒன்றுமே நமக்கு தெரியாது. அதாவது இன்னும் நாம எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனை சாமிஜி கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராவிட்டி என்று சொன்னால் அங்க ஒரு உந்து ஆற்றல் இருக்கும். உந்து ஆற்றல் இல்லை என்று சொன்னால் இன்னொன்று நகர முடியாது, இன்னொன்றை உருவாக்க முடியாது. அதனால சாமிஜி ஒரு கவிதையிலே சொல்லுவார்கள், அழுத்தும் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இறைநிலையை பற்றி நாம விளங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால பிரபஞ்சம் முழுவதும் மனவரித்து நாம பார்க்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டே இருக்கிறது அல்லவா? இது எப்படி சுற்றுகிறது? இறைவனின் இருக்கும் ஆற்றல் ஒன்றை வைத்துக் கொண்டே சுற்றுகிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. காலம் என்ற நுண்ணதிர்வு, இந்த காலம் என்ற நுண்ணதிர்வு என்பது ட்ரெமேட்டிக் குவாரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டு விட்டு அதிர்தல், விட்டு விட்டு அழுத்தம், விட்டு விட்டு வரக்கூடிய நுண்ணதிர்வு. இதனுடைய அழகு எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமிஜி சொல்றாங்க, காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரங்கிறார். இப்போ இந்த மோன நிலை என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
நுண்ணதிர்வு வந்து கொண்டே இருக்கு பாருங்க. ஒரு அதிர்வு வரும், அதன் பிறகு நின்று இன்னொரு அதிர்வு வரும். இந்த இந்த 2 அதிர்வுக்கு இடைப்பட்ட தூரம் இருக்கு பாருங்க. இதுதான் மோன நிலை. அங்கேயும் அதிர்வு இருக்கும். ஆனால் அதிர்வே இல்லாதது போல தெரியும். உதாரணமாக ஒரு நதியை பார்க்கிறோம். சலனமில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அற்புதமாக போகக்கூடிய இடங்கள்லாம் சில சமவெளிகள் இருக்கும். ஆனால் அந்த நதியை பார்த்தா அந்த நீர் அங்கேயே இருப்பது போலவே தெரியும். அசைவற்று தெரியும். அந்த நதி எப்பொழுது ஓடுகிறது என்று நம்ம பார்த்தோமேனால் எதிலோ தூசு துப்புகள் மரமட்டைகள் மிதந்து கொண்டு போகும் பொழுதுதான் அந்த நதி ஓடுவது போல தெரியும். ஆனால் எந்த விதமான மிஸ்டேக் இல்லாமல் அந்த நதி இருக்குமே ஆனால் பார்த்தா அமைதியாக அப்படியே இருப்பது போல தோன்றும். அதே போலதான் இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம். நம்ம குழந்தைகள் பம்பரம் விளையாடுவார்கள். கைத்தை கட்டு வேகமா விட்டாங்கன்னா அது அப்படி இப்படி சுத்தி ஒரே இடத்துல நின்றுட்டு வேகமா சுத்தும் பாருங்க. அப்பொழுது அந்த பம்பரம் சுத்தாதது போல அப்படியே நிலையா நிற்பது போல தெரியும். ஆனால் பம்பரம் சுற்றுகிறது. இதை நன்றாக நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மோன நிலை என்பது ஒரு அதிர்வுக்கும் இறைநிலையினுடைய அதிர்வு, ஒரு அதிர்வுக்கும் இன்னொரு அதிர்வுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம், இடையே இருக்கக்கூடிய காலம், இதுதான் மோன நிலை. நண்பர்களே, நம்முடைய மனதை எடுத்துக்கொண்டால் இந்த மனம் எந்த வடிவத்தை எடுக்கிறதோ அதே தன்மையை மாறும். டேக்கிங் ஷேப் அண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அதுவானால் அதுவே நீயாவாய். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனம் பிரம்மத்தை நினைத்தால் பிரம்மமாகவே மாறிவிடும். இந்த மனம் பிரம்மத்தை நினைப்பதற்கு, பிரம்மமாகவே மாறுவதற்கு நீண்ட கால பயிற்சிகள் வேண்டும். சும்மா கிடைக்காதுங்க. நீண்ட காலம் பயிற்சி செய்ய வேண்டும். ஆன்மீக பயிற்சி செய்ய வேண்டும். இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும். இவ்வாறு பயணிக்கின்ற பொழுதுதான் இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு மூலமாக இருக்கக்கூடிய உயிரின் மீது அமர்ந்து, அவ்வாறு அமர்ந்து அந்த உயிருக்கு மையத்திலே இருக்கக்கூடிய அறிவை நோக்கி, மெய்ப்பொருளை நோக்கி மெல்ல 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 பயணிக்கும். இதைத்தான் அகத்தவம் அல்லது இன்னர் டிராவல் அப்படின்னு சொல்றோம். மனம் உயிரின் மீது அமர்ந்து உயிருக்கு மையத்திலே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை நோக்கி மெல்ல 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 நகர்கின்ற பொழுது அகப்படும் 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 ஆயிரம் அகக்காட்சிகள். ஹோல் யூனிவர்ஸ் அகக்காட்சியாகவே பார்க்கலாம். நாம தியானம் செய்கிற பொழுது எந்த அளவுக்கு உள்ளே செல்கிறோமோ, உயிருக்கு மையத்திலே இருக்கக்கூடிய அறிவை நோக்கி எந்த அளவுக்கு நாம் உள்ளே பயணிக்கின்றோமோ அந்த அளவுக்கு பிரபஞ்ச நடன காட்சி நமக்கு தெரியும். அதைதான் சாமிஜி அவரிடத்திலே எழுதுகிறார்கள். நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய், உன் பெரியக்க பேரியக்க இயக்க ஆற்றலை நினைக்கிற பொழுது மனம் வியந்து வியந்து போகிறது அப்படின்னு சொல்ற. இது நமக்கும் கைகூடும். எப்பொழுது? இன்னர் டிராவல் நன்றாக செய்கிற பொழுது. இவ்வாறு நம்ம இன்னர் டிராவல் செய்ய 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 மனம் பிரபஞ்ச அளவுக்கு விரிந்து அதிலேயே நிலைத்து நிற்கிற பொழுது நம்முடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி 4 to 7 சைக்கிள் பெர் செகண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீண்ட கால பயிற்சியில் தாங்க இது கிடைக்கும். அப்ப அந்த 4 சைக்கிள் அந்த 5 சைக்கிள் பெர் செகண்டுக்கு வருகிற பொழுது அதிலேயே இந்த மனம் இருந்து பழகி கொண்டால் அந்த 4 சைக்கிள் பெர் செகண்ட் அல்லது 5 சைக்கிள் பெர் செகண்ட்ல நம்மளுடைய மன அலைச்சூழல் வேகம் இருக்கிற பொழுது அதே மன அலைச்சூழல் வேகத்துக்கு ஏற்றவாறு நமது உடல் செல்களின் இயக்கம் எல்லாம் மாறும்.
அப்பொழுதுதான் இந்த உடலில் உடல் செல்களில் இருக்கக்கூடிய விலங்கண பதிவுகள் எல்லாம் வெளியேறும். எந்த அளவுக்கு விலங்கண பதிவுகள் எல்லாம் வெளியேறுகிறதோ அந்த அளவுக்கு இறைத்தன்மை நமக்கு கூடிக்கொண்டே போகும். இது சாமிஜி சொன்னது. அவ்வாறு மனம் விரிய 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 நம்முடைய உடல் இயக்கமும் அதே சைக்கிளுக்கு வந்துருங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி இந்த உடல்ல மன இயக்கத்தக்கவாறு உடல் இயக்கம் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மனதுக்கு பேசிக்காக இருப்பது உயிர் தான். உடல் முழுவதும் உயிர் இருக்கிறது. அப்பொழுது உடல் முழுவதும் மனம் இருக்கிறது. உடல் முழுவதும் இருக்கக்கூடிய மனம் அதனுடைய வேகம் குறைகிற பொழுது அதே தன்மை உடல் செல்களுக்கு வரும். ஏன்னா உடல் பாதிக்கப்பட்டால் மனமும் பாதிக்கும், மனம் பாதிக்கப்பட்டால் உடலும் பாதிக்கும். அப்ப இங்க மனம் உயர 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 உடல் செல்களும் உயரும், இறைத்தன்மையாக மாறும். அப்படி இறைத்தன்மையாக மாற 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 நம்முடைய உடலுடைய ஷேப்பே மாறுங்க. நல்லா தவம் பண்றவங்களை மகான்களை பாருங்க, எல்லா மகான்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க. அதற்கு காரணம் அந்த இறைத்தன்மை மனதிலே கூட 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 மனம் முழுதும் உடல் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மனம் உடல் செல்களையும் மாற்றும். எளிமையான தோற்றம் வரும், பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள், தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக இருப்பார்கள். அப்ப அந்த டோட்டல் பாடியே கிட்டத்தட்ட இறைநிலைக்கு வந்து விடுகிறது. அதன் பிறகு இந்த நிலையை நாம் எட்டிய பிறகு ஊரு, உலகம், உணர்ச்சி, பொருள், கவர்ச்சி ஏதும் உள்ளே வராது. எதுக்குள்ளே வராது? நம்ம ஆன்மாவுக்குள்ளும் நுழையாது, உடல் செல்களுக்குள்ளும் நுழையாது, மனதிற்குள்ளும் நுழையாது, உயிருக்குள்ளும் நுழையாது. அப்ப எப்பொழுதுமே தெய்வீக ஆற்றலாலே நிரம்பப்பட்டே இருக்க 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 இந்த மனம் மேலும் விரிந்து பிரபஞ்சத்தையெல்லாம் தாண்டி மெய்ப்பொருளாகவே மாறி நிற்கும், சுத்த வெளியாகவே மாறி நிற்கும். அப்படியே கூடவே வாங்க, சுத்த வெளியாகவே மாறி நிற்கும். அப்படி சுத்த வெளியாக மாறி நிற்கிற பொழுது மனம் அதனுடைய சுழற்சி வேகம் 1 2 3 சைக்கிள் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மனம் அதனுடைய அலைச்சுழல் வேகம் 1 2 3 சைக்கிளுக்கு வந்து விட்டாலே சமாதி நிலைதான் என்று சொல்லுகிறார். அதை எலக்ட்ரோ என்சோபிளாகிராம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி வைத்து மனதை அளக்கிறார்கள். நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனியுங்கள். இந்த 1 சைக்கிள் பெர் செகண்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு சைக்கிள் வேகம் 1 செகண்டுக்கு ஒரே ஒரு சுழற்சி வருது அப்படின்னு சொன்னா அந்த சுழற்சி வேகத்தில் நாம் உணரக்கூடிய உண்மைகள் இறையினுடைய ரகசியம் என்பதெல்லாம் அற்புதமாக இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியில அந்த தான் கிடைக்கும். ஆனால் இந்த என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றை நீங்கள் சர்வ சாதாரணமாக ஜீரோவுக்கு கொண்டு வர முடியாது. அந்த கருவியில் வேணுமானா ஒரு சைக்கிளுக்கு கீழே மன அலைச்சூழல் கீழே போச்சுன்னா ஜீரோவை காட்டிட்டு டெத்துன்னு சொல்லிடுவாங்க. அந்த கருவி அந்த அளவு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்பர்களை கூர்ந்து கவனிங்க, ஒன்றை அவ்வளவு சீக்கிரமாக ஜீரோவுக்கு கொண்டு வர முடியாது. எப்படி என்று கேட்டால், 1ஐ 2ஆக பிரிக்கலாம், 1ஐ 10ஆக பிரிக்கலாம், 10 × 1, 1ஐ 100ஆக பிரிக்கலாம், 1 × 100, 1ஐ கோடியாக பிரிக்கலாம், 1 × கோடி, 1ஐ 100,000 கோடியாக பிரிக்கலாம், 1 × 100,000 கோடி. இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மனம் வருங்க. 100,000 கோடி 100,000 கோடியா பிரிச்சோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் அசம்சன் சொல்லுவாங்க. அப்படி கற்பனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஃப்ரீக்வன்சிய 1 × 100,000 கோடிக்கு நாம பிரிச்சு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா மூச்சு காற்று ஒரு வருஷத்துக்கு மெதுவா சுருங்கி 1 வருடம் அப்படியே நின்று மீண்டும் மெதுவாக விரியும்.
அப்ப இறை ரகசியம் எந்த அளவுக்கு புரியும்னு பாருங்க. மோனம் என்று சொன்னால் அசையும், ஆனால் அசைவற்று இருப்பது போல தோன்றும். அது அற்புதமான பேரின்பம். உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அன்பர்களே, இந்த 1, 2, 3 சைக்கிளுக்கு கீழே, ஒரு சைக்கிளுக்கு கீழே நம்ம வருகிற பொழுது, நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் வருகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நாம தியானம் செய்ய 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 உடல் கூறல எல்லாம் மாற்றம் வருகிறதோ, அதுபோல நமக்கு வயதாக வயதாக எப்படி முடி நரைக்கிறதோ, அதுபோல வயதாக வயதாக எப்படி தோலில் சுருக்கம் வருகிறதோ, அதுபோல இந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி 1 சைக்கிளுக்கு கீழே வருகிற பொழுது கிட்டத்தட்ட அது மோன நிலை ஆகிவிட்டது என்றுதான் பொருள். 0. அப்படி அந்த மோன நிலையாக மாறுகிற பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே லம்பிகா யோகம் மனிதனுக்கு நடைபெறும். நம்முடைய நாக்கு மெதுவாக மெதுவாக மேலே ஏறி மூக்கு துவாரத்தில் அடைத்துக் கொள்ளும். அவ்வாறு மூக்கு துவாரத்தில் நாக்கு அடைத்துக் கொள்கிற பொழுது மூச்சு காற்று நின்றுவிடும். இதைதான் மோன நிலை என்று சொல்லுகிறார்கள். இது லம்பிகா யோகம் என்று சொல்வார்கள். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காது. ஆனால் அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எல்லா துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு சைமல்டேனியஸாக இறைநிலை நோக்கி எந்த ஒரு மனிதன் பயணிக்கின்றானோ அந்த மனிதருக்கு ஆயுள் கண்டிப்பாக நீளும். அவ்வாறு ஆயுள் நீள 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 இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸை இடைவிடாமல் செய்து வருகிற பொழுது என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஒரு சைக்கிளுக்கு கீழே மனம் கீழே வருகிற பொழுது இந்த மாற்றங்கள் எல்லாம் உடலுக்குள் இயல்பாகவே நடக்கும். இப்படி நாக்கு மடிந்து மூக்கு துவாரத்தில் நின்று மூச்சு காற்றை அடைத்துக் கொள்கிற பொழுது மூச்சு நின்று விடுகிறது. ஆனால் உயிர் அழியாது. ஏனென்றால் உயிரோட்டம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அதை யாரால ஒன்றும் பண்ணவே முடியாது. இது லாங் ப்ராசஸில் கிடைக்கும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் சில மகான்கள். திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லுகிறார்கள். போகர் மகாமுனிவர் 700 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லுகிறார்கள். இப்படி பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த மகான்கள் நம்முடைய தேசத்திலே உண்டு. அவர்களைத்தான் ஜீவசமாதி என்று சொல்லுகிறார்கள். உடல் இயக்கம் நின்றுவிடும், மன இயக்கம் நின்றுவிடும், மூச்சு இயக்கம் நின்றுவிடும், உயிர் இயக்கம் மட்டும் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கும். எந்த சிந்தனையும் இருக்காது. ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சி வேகம், சுழற்சி வேகம் குறைந்து கொண்டே வருது பாருங்க. அதுல அந்த மனம் ஒண்ணுக்கும் கீழே 2000 கோடி, ஒண்ணுக்கும் கீழே 10,000 கோடி, ஒண்ணுக்கும் கீழே லட்சமாயிரம் கோடி, இந்த ஃப்ரீக்வன்சிலேயே அவர்கள் நிலைத்து 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 அந்த மோன நிலையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த காலத்தின் நுண்ணதிர்வு இருக்கு பாருங்க. முதல் அதிர்வு, இரண்டாவது அதிர்வு, இடைப்பட்ட அந்த தூரம் இருக்கு பாருங்க, இடைப்பட்ட அந்த நேரம் இருக்கு பாருங்க. காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம். அதே கண் சிமிட்டும் நேரத்திலேயே அவர்களுடைய மனம் வியாபித்து நிற்கும். இதுதான் பேரின்பத்திற்கும் அப்பால் இருக்கக்கூடிய ஓர் இன்பம். 1, 2, 3 சைக்கிள் பெர் செகண்ட் வந்தாலே பிறவி பிணை அறிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பிறவியிலேயே மனிதன் அனுபவிக்கக்கூடிய இன்னொரு நிலை மோன நிலை. இந்த 1, 2, 3 சைக்கிள் பெர் செகண்ட் நம்ம மனம் வருகிற பொழுது அது பேரின்ப நிலை. அந்த பேரின்ப நிலையிலே இருந்து கொண்டு உலக சம்ஸ்காரங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம், தத்துவங்களை எழுதலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். சாமிஜி சொல்றாங்க, எப்பொழுதும் நான் 24 மணி நேரமும் இறைநிலையோடவே தான் இருக்கிறேன் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. நம்ம சாமிஜி அப்படின்னா என்ன அர்த்தங்க? 24 hours 1, 2, 3 சைக்கிள் பெர் செகண்ட் அதுலயே இருக்கிறாங்க. 1லிருந்து 3 அலைச்சூழல் வேகத்திலே தான் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 35 வயசிலிருந்து அவருடைய மகா சமாதி வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த பேரின்பத்தையும் தாண்டி அதற்கு அப்பால் ஒரு இன்பம் இருக்கிறது.
அந்த இன்பம்தான் மோன நிலை. 1 2 3 சைக்கிள் பெர் செகண்ட் மனம் இருந்தால் அது பேரின்ப நிலை, தெய்வீக நிலை, இறைநிலை என்று சொல்லலாம். இறைநிலை உணர்வோடு இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் அதை விட கீழே ஃப்ரீக்குவன்சி நமது குறைகிற பொழுது, மென்டல் ஃப்ரீக்குவன்சி நமக்கு குறைகிற பொழுது ஒரு இன்பம் ஏற்படும் இல்லைங்களா, அதுதான் மோன நிலை. பேரின்பத்திலேயே உச்சக்கட்ட நிலை, அந்த காலம் என்கின்ற நுண்ணதிர்வில் சிக்காத நிலை. ஆனால் அங்கேயும் இறைநிலை உண்டு. அந்த நிலையை ஒரு மனிதன் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நிலைதான் மோன நிலை. அற்புதமான உணர்வாக இருக்கும். இதை நாம் அனுபவிக்கலை என்று சொன்னாலும் அதை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டே போக வேண்டுங்க. சும்மா ஏதோ போனோம், டிகிரி வாங்கினோம், பேராசிரியர் ஆயிட்டோம், அந்த ஆசிரியர் ஆயிட்டோம், இந்த ஆசிரியர் ஆயிட்டோம் என்று இருக்காமல் இன்னும் படிவு வரணும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைக்கின்றார். செல்வம் செல்வர்கள் அப்படின்னு சொன்னா இறை உணர்வு உள்ளவர்கள், இவர்கள்தான் செல்வந்தர்கள். பணிவு வர வேண்டும். அந்த பணிவு வந்தால்தான் ஈகோ போகும். ஈகோ போனால்தான் தன்னை உணர முடியும். தன்னை உணர்ந்த நிலையில் ஆழ்ந்து ஒடுங்கி அப்படியே உருகி 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 போகிற பொழுது எல்லாம் குறைஞ்சு போகும். சாப்பாடு தேவையில்லை, காற்று தேவையில்லை, நீர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் உடம்பு இருக்கும், உயிர் இருக்கும். அந்த உடலின் மூலமாக அந்த ஆன்மா அந்த மோன நிலையை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். இதுதாங்க பலாயிரம் கோடிய மனிதர்களில் எங்கேயோ ஒரு மனிதருக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். பகவான் கீதையிலே சொல்கிறார் அல்லவா, 1,00,000 பேர் என்னை அடைய வேண்டும் என்று விரும்பினார், அதில் எங்கேயோ ஒருவர் தான் என்னை வந்து சேருகிறார். அந்த ஒருவரும் பல தலைமுறைகள் பல பிறவிகள் எடுத்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதாங்க மோனநிலை. காலத்திற்கு அப்பாற்பட்ட இறைவன் சொல்லுவதாக பகவானை நம்ம பாவிக்க வேண்டும். கிருஷ்ண பகவானை அவர்தான் இதை சொல்லுகிறார். எங்கேயோ ஒருவர் தான் என்னை வந்து சேருகிறார் அப்படின்னா மோன நிலையை அடைகிறார். அந்த மோன நிலை அடையக்கூடிய ஒருவர் கூட பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பேரின்பத்தை அனுபவிக்கவே நாம பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டி இருக்கும் என்றால் அந்த மோன நிலையை நாம் அடைவதற்கு எத்தனை ஜென்மங்கள் எடுக்க வேண்டும் என்று பாருங்க. ஆனால் அக்கறையும் ஆர்வமும் ஆராய்ச்சியும் முயற்சியும் இருந்தால் எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் சரி, அத்தனை ஜென்மங்களும் ஒரு வினாடி போலதான் தெரியும். இதற்கு ஒரு கதையை சொல்லுவார்கள். ஒரு மகான் ஒரு ஊர் வழியா போறார். அங்கே 2 அரசகுமாரர்கள் வருகிறார்கள். ஐயா, தாங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மகான் சொல்றாரு, நான் இறைவனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த அரசகுமாரர்கள் கேட்கிறார்கள், ஐயா, கடவுளிடத்திலே நீங்கள் சென்று நாங்கள் அந்த இறைவனை அடைவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்று கேட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றார். அதே போல ஒரு ஆடு மேய்ப்பவன் அந்த மகானை பார்த்து சொல்லுகிறார், ஐயா, நானும் இறைவனை அடைவதற்கு எத்தனை காலம் ஆகுங்கள் என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த மகான் இறைவனை பார்த்துவிட்டு ஒரு நாள் அந்த வழியாக வருகிறார். அரசகுமாரர்கள் அவர் ஐயாவிடத்திலே கேட்கிறாங்க பணிவாக, சுவாமிஜி, இறைவனை என்ன சொன்னார், நாங்கள் எப்பொழுது இறைவனை அடைய முடியும் என்று சொன்னாரா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மகான் சொன்னார், ராஜகுமாரர்களே, நீங்கள் இன்னும் 10 ஜென்மம் எடுக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க 2 பேரும். இன்னும் 10 ஜென்மமா என்று. அந்த ஆடு மேய்ப்பனிடத்திலே சென்ற பொழுது ஆடு மேய்ப்பவன் கேட்கிறான், சாமிஜி, சாமிகிட்ட இறைவன்கிட்ட கேட்டீங்களா நான் எப்ப இறைவனை அடைவது என்று? அதுக்கு அந்த மகான் ஆடு மேய்ப்பவனை பார்த்து சொன்னார், ஒரு பெரிய புளிய மரம். அந்த புளிய மரத்தை பார்த்து
இதுல எத்தனை இலைகள் இருக்கிறதோ, அவ்வளவு பெரிய புலிபத்தில் எத்தனை லட்சம் இலைகள் இருக்கும்னு பாருங்க. இதுல எத்தனை இலைகள் இருக்கிறதோ அத்தனை ஜென்மம் எடுத்த பிறகுத்தான் நீ இறைவனை அடைய முடியும் என்று இறைவன் சொன்னார் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த ஆட்டு மேய்ப்பவன் குதின்னு சந்தோஷமா குதிக்கிறாராம். அவ்வளவு சீக்கிரம் நான் இறைவனை அடைந்து விடுவேனா, அவ்வளவு சீக்கிரம் நான் இறைவனை அடைந்து விடுவேனான் என்று சொல்லி. இதுதாங்க ஆர்வம், சோர்வில்லாத ஆர்வம். பல லட்சம் பிறவிகள் எடுத்துத்தான் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் மகிழ்ச்சியாக துள்ளி குதிக்கிறான். இவ்வளவு சீக்கிரம் நான் இறைவனுக்கு போயிடுவானான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ராஜகுமாரர்கள் கஷ்டப்படுறாங்க, 10 ஜென்மத்துக்கே கஷ்டப்படுறாங்க. எனவே சான்றோர் பெருமக்களே, அதிசுலபம் ஐயனை அடைவது அதிசுலபம். சாமிஜி சொல்றாங்க, ஒரே வினாடி நேரம் போதும் இறைவனை அடைவதற்கு என்று சொல்லுகிறார்கள். ஆனா மனசு வரணும். அந்த மனம் வந்தால்தான், மனம் அடங்கிய நிலைதான், மனம் அசைவற்று இருப்பதுதான், அந்த அசைவற்ற நிலையிலேயே இறை இன்பத்தை அனுபவிப்பதுதான் பேச்சு மூச்சு இல்லாமல், தண்ணீர் உணவு இல்லாமல், எந்த விதமான துன்பமும் இல்லாமல் அந்த நிலையிலேயே நிலைத்து நிற்கணும் பாருங்க. அந்த மூச்சு காற்று வெளியில் வரும்போதற்கு 10 வருஷம் கூட ஆகுங்க. 10 வருஷமா மெதுவாக நுரையீரல் சுருங்கும், அப்படியே 10 வருஷத்துக்கு நிலைத்து நிற்கும், அப்புறம் மெதுவாக 10 வருஷத்துக்கு விரியும். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அனுபவிச்சாதாங்க தெரியும். அனுபவிக்கின்ற வரைக்கும் இது இல்லை அது இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. எனவே மோன நிலை என்பது இதுதாங்க, அசைவற்று இருக்க வேண்டும். அந்த நெமேட்டின் குவாரிங் என்று சொல்லக்கூடிய காலத்தின் அதிர்வலைகள் இருக்கு பாருங்க, 2 அதிர்வுக்கு இடையே எப்பொழுது மனம் நிலைத்து அதையே பிடித்து கொண்டு அசைவற்று இருக்கிறதோ, வேகமாக சுத்தக்கூடிய பம்பரம் எப்படி சுற்றி கொண்டே இருந்தாலும் சுற்றாமல் நிற்பது போல தெரிகிறதோ, அமைதியாக ஓடக்கூடிய நதி சலனமில்லா அசைவற்று இருப்பது போல எப்படி தோன்றுகிறதோ, அதே மனநிலையில் நாம் இருக்க பழகி கொண்டால் அதுதான் மோனநிலை. அதை தவிர்த்து இன்னொரு நிலை இல்லவே இல்லை. பேரின்ப நிலை அல்லாது இறைநிலை. அதற்கும் அப்பால், அதற்கும் முன்னால் மோனநிலை. நீங்க இறைவனுடைய காலத்தை கழிச்சு பாருங்க. இறைநிலை எல்லாவற்றுக்கும் முதலிலே இருக்கக்கூடியது. அந்த இறைநிலைக்கு காலம், இறைநிலை தோன்றிய பொழுதே இருந்திருக்காது. அந்த இறைநிலை தோன்றிய பிறகுத்தான் நுண்ணதிர்வு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துக்கு முன்னால் இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் மோனநிலை. இதை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் வந்தாலே போதுங்க. இந்த மோன நிலையோடு நம்ம மனம் இருக்க வேண்டும் என்று மனம் நினைத்து கொண்டிருந்தாலே போதும், மிக விரைவாக 10 ஆண்டுகளுக்குள்ளாக, 15 ஆண்டுகளுக்குள்ளாகவே நமக்கு மனம் 1 2 3 சைக்கிள் பெர் செகண்ட் டெஃபினட்டாக வருங்க. ஆனா நாம் அனைவரும் அதற்கு பாடுபட வேண்டும். வாழ்க்கையில் துன்பமும் இருக்கும், இன்பமும் இருக்கும். இதனோடு நம்ம வாழ்க்கை பயணித்தான் ஆக வேண்டும். அதே போல இறைநிலை நோக்கியும் நம்ம பயணிக்க வேண்டும். ஐயோ துன்பம் இருக்கே, அது இருக்கே, இது இருக்கேன்னு சொல்லிட்டு இறைநிலையை மறந்து விட்டால் நமக்கு மோன நிலையை பற்றி சிந்தனை வரவே வராதுங்க. மோன நிலையை பற்றி சிந்தனை நமக்கு வரவில்லை என்று சொன்னால் பிரபஞ்சத்தை அவ்வளவு ஈஸியாக நம்முடைய மனம் கடக்க முடியாது. பேசிக்கொண்டிருக்கலாம், எவ்வளவோ விஷயங்களை நம்ம பேசலாம், படிக்கிறோம், கேட்கிறோம், கேட்டதையோ படித்ததோ ஒப்பிப்பதற்கு நமக்கு பெரிய திறமை தேவையில்லைங்க. ஆனால் இடைவிடாத பயணம், சலிப்பில்லாத பயணம், இந்த சலிப்பில்லாத பயணம், இறை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தான் தனது என்பது தானாகவே விலகி போகும். அந்த தான் தனது என்பது தானாகவே விலகுகிற பொழுது ஒரு இன்பம் கிடைக்குது பாருங்க. அந்த இன்பம் ஒரு செகண்ட் மனசுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, சாமிஜி சொல்றாங்க, மனதினுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, ஒரு சுகத்தை அதை அனுபவித்து விட்டால் ஒரே ஒரு வினாடி நேரம் மீண்டும் 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 அந்த மனம் அந்த சுகத்தை அடைவதற்கே எத்தனைத்துக் கொண்டே இருக்குமா. 2 நிமிஷம் அனுபவிக்கும், 10 நிமிஷம் அனுபவிக்கும், 1 மணி நேரம், 24 மணி நேரம், இப்படி தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகும். அப்படி மனம் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் என்று சொன்னால்
காலம் என்ற அதிர்வுக்கு இடையில் ஒரு அதிர்வுக்கு இன்னொரு அதிர்வுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இறைநிலையோடு மனம் இணைய வேண்டும், மோன நிலையை அடைய வேண்டும். அந்த மோன நிலை அடைகிற பொழுதுதான் சப்தமில்லாத நிலை, நிசப்தமான நிலை. அதுக்குதான் மௌனமெல்லாம் நம்ம பயிற்சி பண்றோங்க. வாய் மட்டும் மௌனமாக இருப்பது மோன நிலையை அடைய முடியாது. எல்லாம் அடங்கணும், இருக்கணும், இல்லாதது போல தெரியணும், இல்லாதது போல் இருக்கணும், ஆனால் இருக்கணும். இதுதான் அசைவற்ற நிலை. அசைவு இருக்கும், ஆனா அது எத்தனை காலத்துக்கு ஒரு அதிர்வு வரும் என்று சொல்லவே முடியாத அற்புதமான நிலை. இதுதான் நம்ம மோன நிலை என்று சொல்லுகிறோம் என்று கூறி, சான்றோர் பெருமக்களே, அவங்க பேராசிரியர் அவங்க அம்மா ரேவதி சிவகுமார் அவர்கள் மோனநிலையை பற்றி பேசலாங்க ஐயான்னு சொன்னாங்க. அது எப்படி மோனநிலை என்றால் என்ன, எப்படி எப்படி பேசுறதுன்ட்டு கூகுளில் தேடி பார்த்தேன். சில மகான்களுடைய நூல்களை தேடி பார்த்து எங்கேயுமே என்னுடைய அறிவுக்கு கிடைக்கல. இருந்தாலும் சாமிஜியை துணை கொண்ட எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் இதுதான் மோனநிலையாக இருக்கும் என்று எமது அறிவுக்கு பட்டது. அதை உங்களுக்கு புரிகின்ற வரையிலே எந்த அளவில் சொன்னால் உங்களுக்கு புரியுமோ அந்த அளவில் நான் உங்களுக்கு என்னால் என் அறிவு கேட்டிய வரையிலே விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இது ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். ஒரு 3/4 மணி நேரம் உங்களுக்கு இது ஏதோ வேஸ்ட் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் என்று சொல்லி, இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பேராசிரியை ரேவதி சிவகுமார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நார்வே நாட்டு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த காலை பொழுதிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா நலமும் பெற்று இனிதாக வாழ வேண்டும் என்று எமது மனதை இறைநிலையோடும் குருபுரானோடு இணைத்து உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்.